காஃபி கொடுக்க சொன்னப்ப கூட நான் அப்படியே மூஞ்ச சிரிக்காம தான் கொடுத்தேன். அதனால அப்ப அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்ல, குடிச்சிச்சுன்னா அவ சிரிச்சுட்டே கொடுப்பா. அதாம்மா தெரியும். இப்பெல்லாம் ஒன்னும் புரிய மாட்டேங்குதுமா, புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆமாடா புரியல. அதனாலதான் அவன் நம்பர் வேற வாங்கிட்டு போனான். காலையில மெசேஜ் பண்ணா. ஆமா நீ ஏன்டா கோவப்படுற? நான் தான் கோவப்படல, நான் இது சொல்லிடுவேன் அவன் கிட்ட. அது சரி புரியுது. ஒரு 20 மினிட்ஸ் வரையா ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம். எங்க இல்ல அவன் வந்திருக்கேன்னா இப்ப இந்த காஃபி ஷாப்ல மீட் பண்ணுவோம். நேத்து வந்தானே என்ன காபி ஷாப் கூப்பிட்டுருக்காங்க. எதுக்கு கோவப்படுற நீ? காபி ஷாப் கூப்பிட்டுருக்கானா என்ன எதுக்கு கூப்பிட்டு போற? நீ வந்து பேசு, உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணுவ? இந்த ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ். ஃப்ரெண்ட் லவ்வர் சொல்ல வேண்டியதானே? லவ்வர்னு இப்ப சொன்னா அவன் போய் வீட்ல சொல்லிடுவான், பெரிய ப்ராப்ளம் ஆகும். ஒரு நாள் நம்ம ரெண்டு பேருமே போய் சொல்லிடுவோம். அவன்கிட்ட சொல்றதா கரெக்ட், நீ சொல்லிடு. அப்புறம் இழுத்துட்டு போனா ப்ரோக்ரெசிவா திங்க் பண்ணு, ரிக்ரெசிவா இருக்காத. அவன்ட்டலாம் வந்து நான் அதை சொன்னா கூட உங்களுக்கு பாஸ்ட் இருந்தா கூட நான் வந்து அதை நான் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்றான். ஆனா நீ என்னடானா இப்படி இருக்க? அவன் அக்செப்ட் பண்ணுவாமா? அவன் என்ன எனக்கு ரைட்டா புரியுதுங்க. சிக்னல் காமிக்கிறாங்க. சந்தேகப்படுறல? சந்தேகப்படல. நீ ஆடியன்ஸ் கிட்ட பேசுறியா? அதுல எனக்கு தெரியும் சந்தேகம் வந்துருச்சு உனக்கு. சொல்ல கிடையாது. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த பேச்சும் இல்லை. நீ என்றைக்கு என் மீது சந்தேகப்பட்டாயோ அவ்வளவுதான், முடிந்து விட்டது. நம்ம முடிச்சுக்குவோம். கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவ்வளவுதான். கிளம்பிட்ட விசாரிக்க போறா போல இருக்கு. சும்மா நம்ம சொல்ல வரல.